குல தங்கம் எங்க தல சிங்கம் உடைக்கிற வர்க்கம் எல்லாம் ஒரே குலம் எங்கும். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தீபாவளி ஸ்வீட்ஸ் இன்னமும் எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும். தீபாவளி அன்னைக்கு அந்த ஸ்வீட்ஸை நிறைய பேருக்கு வெரைட்டியான ஸ்வீட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் இந்த ஸ்வீட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்டை மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்ட பிறகு அந்த ஸ்வீட் மேலே நமக்கே ஒரு ஈர்ப்பு வந்துடும். அப்படி தான் தீபாவளி ஸ்வீட்ஸ் மாதிரி தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்களில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் பில்லா பாண்டி. இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னவங்க தான் பக்கத்து வீட்டுக்காரங்க. எஸ், பில்லா பாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இந்த படத்துடைய வெற்றிக்கான காரணங்கள் என்னன்றதை டீம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆன படங்களையே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா பில்லா பாண்டியா தான் வந்து முதன்மையான ஒரு இடத்துல இருக்குது. ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சதால் இந்த படத்துக்கு தியேட்டர்ஸும் வந்து அதிகமாகிருக்கு. ஸோ ஒரு உயர்வான வெற்றி வந்து பில்லா பாண்டி படம் அடைஞ்சிருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ஸோ அதுக்காகவே வந்து எங்களுடைய டோக்கன் ஆஃப் லவ் உங்களுக்காக நாங்கள் கொடுக்கணும். சார், உங்கள் இயக்கத்தை பார்த்து நாங்கள் வந்து ஆச்சரியம் அடைஞ்சிருக்கோம். வாழ்த்துக்கள் இயக்குனர் சார். அமுதவாணன் கலக்கியிருக்கீங்க. உங்கள் வர ஸ்பேஸில் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்களுடைய இசை பரவாயில்ல சார், பயங்கரமாக இருக்குது சார், பயங்கரமாக இருக்குது. வாழ்த்துக்கள். ஆக்சுவலி சுரேஷ் சார், உங்களுக்கு வந்து ஸ்பெஷலான வாழ்த்துக்கள் சார். ஏன்னா ஒரு ஹீரோவாக வந்து நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு ராஜாவாக இருந்தாலும் வில்லனுக்கு வில்லனாக இருந்தாலும் அம்பானியாகவே இருந்தாலும் சினிமாவில் ஜெயிக்கணுன்றது ஒரு வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெரிய ஜாம்பவானுக்கு முதல் படத்தில் கிடைக்காத வெற்றி உங்களுக்கு வந்து இந்த படத்தில் கிடச்சிருக்கு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஆக்சுவலி விநியோகிஸ்தராக நீங்கள் வந்து பல வெற்றிகளை பார்த்துருக்கீங்க, ஒரு தயாரிப்பாளராக பல வெற்றியை பார்த்துருக்கீங்க. ஹீரோவாக இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது வந்து மக்களோட வெற்றி, தல ரசிகர்களோட வெற்றி. இது முதல்ல பார்த்திங்கன்னா தல ரசிகர்களோட வெற்றி. தானாக, அதாவது உண்மையிலே சொல்லணுன்னா தல ரசிகர்கள் தான் தோளில் சுமந்து இந்த படத்தை 1.5 வருஷமாக வந்து ஒரு வருஷமாக ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வெற்றி அவங்களுக்கு சமர்ப்பணம். ஓ சூப்பர் சார். ஆக்சுவலி இந்த படத்துக்கான வெற்றிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பல காரணங்கள் இருந்தாலும் முதன்மையான காரணங்கள் யாரோ அவங்க எல்லாருமே வந்து இங்கே இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம பேசினது பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய வெற்றியை பற்றி ஃபார்மலாக எப்படி நம்ம பேச முடியுமோ அந்த மாதிரி பேசணும். பட் இதுக்கப்புறம் நம்ம பேச போகிறது பில்லா பாண்டி படம் வந்து ரசிகர்களுக்கு எப்படி பிடிச்சதோ அந்த மாதிரியான உங்களுடைய பதில்களும் வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆரம்பிச்சிடலாமா? எஸ் ரைட். நான் வந்து அமுதவாணன் கிட்டேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, அமுதவாணன் வந்து ஆர்கே சுரேஷ் சாரோட சேர்ந்து தல ரசிகராக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கீங்க. நீங்கள் வர சீன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் உங்களுடைய ஆக்டிங்கை. என்னென்னா, இந்த படத்தில் ஆர்கே சுரேஷ் சார் நடித்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா என்ன சொல்லுவீங்க? அந்த சீனை தல அஜித் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரோ அதை எங்களுக்காக நீங்கள் பண்ணி காமிக்கணும். ஓகே? இல்லை, அவர் நடித்த சீன் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எனக்கு உண்மையாகவே அதில் வந்துட்டு அந்த பரோட்டா ஒன்று இருக்கும், அதை வந்து ஹீரோயினுக்கு வாங்கிட்டு வருவார். அதை 2 பேருமே செத்து போயிடலாம்னு சொல்லிட்டு, உலகத்தை விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து பைக்கில் என்ன பண்ணுவார், அந்த மருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்ப்பார். பார்க்கும்போது அஜித் சாரோட ஃபோட்டோ இருக்குவாங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு, என்ன தலை என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னுவார். அப்போ வந்து ஒரு சரியான இந்த அம்மன் மியூசிக் ஒன்று இருக்கும். அப்படிங்கும்போது எனக்குலாம் புல் அரிச்சிருச்சு. எனக்கு மட்டும் தான் புல் அரிக்குது. நம்ம நடிச்சிருக்கிறதுனால இந்த இடம் எப்படி இருக்கும், தேட்டரில் போய் பார்க்கலான்னும் போது அத்தனை ஆடியன்ஸும் அந்த இடத்துல எழுந்து நின்னானுங்க. அந்த எழுந்து நின்றதோட படம் முடிகிற வரைக்கும் எல்லாம் நின்றுட்டே தான் இருந்தாங்க. அதுக்கும் அந்த லாஸ்ட் வந்து நம்ம அவங்க எல்லாம் அது வரைக்கும் ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது எனக்கு படத்தில். இப்போ இந்த சீனை, அந்த டயலாகை அஜித் சார் வந்து பர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருந்தா, அவர் பேசினா எப்படி இருந்திருக்கும்? தலைக்கே வந்து தலையா வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சா? ஆமாம், தலைக்கே தலை. ஏ தலை, என்ன தலை என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அத சூப்பர், கிளாப் பண்ணலாம். சொன்னோன்னு அவர் வந்து பண்ணார் நமக்காக. குட். சரி சார், நீங்களும் தலை ரசிகராக நடிச்சிருக்கீங்க. தலையோட நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு தலைக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா இது சொல்வீங்க? ஆக்சுவலாக தலை ரசிகராக நான் நடிக்கலை, தலை ரசிகராக வாழ்ந்துருக்கோம். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து தலை ரசிகர். அதனால தான்
உணர்வு பூர்வமாக பண்ண முடிஞ்சிச்சு ஒரு தல ரசிகர். ஏன்னா ஒரு சீன் அந்த மாதிரி டைலாக் பேசணும், மனசில் இல்லைன்னா அந்த டைலாக் வராது. அது என்னமோ தெரில, அது படம் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. நடந்து முடிஞ்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்கு அப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அமுதவனன் சொன்ன அந்த இடம் வந்து நான் பண்ணும்போதே ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் பண்ணேன். இன்னொன்று வந்து அவளுக்கு பொரோட்டா கொடுக்கும்போது யாருமே இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே வந்து யாருமே இல்லை. கேமராமேனு டைரக்டர் எல்லாமே வெளியே தான் இருந்தாங்க. அப்போ நான் கேமரா மாத்திரம் வச்சுட்டு எல்லாம் வெளியே போயிருங்கன்னு சொல்லிட்டேன். ஹீரோயின் மாத்திரம் வச்சுக்கிட்டேன், ஹீரோயின் மாத்திரம் உள்ளே இருந்தாங்க, வேறு யாருமே கிடையாது. அப்போது அந்த பொரோட்டா ஊட்டும் போது உண்மையாக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு எப்படி மூஞ்சி வைப்போனா அதே மாதிரியே வச்சுருப்பா இந்துஜா, அந்த கண் இதெல்லாம். ஸோ நம்மளை அறியாமே அந்த ஃபீல் வந்துருச்சு, கையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அந்த க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், கையை நடுங்கிட்டு தான் அதை கொடுப்போம் அந்த பொரோட்டா. ஏன்னா அந்த ஃபீலில் தான் அந்த கம்ப்ளீட் சீன் போவோம். அப்போ அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப பேசப்படுது. டைலாகாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ டைலாக் இருக்குது. கோயிலுக்கு போனால் ஸ்தல புராணம் தெரிஞ்சிருக்கணும், கோடம்பாக்கத்தில் இருக்கணும்னா தல புராணம் தெரிஞ்சிருக்கணும். எல்லா டைலாக்குமே ஞாபகம் இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்லேருந்து தலைக்கு நாம் வந்து சாமி சிலையை மட்டும் கும்பிடுறவங்கல்ல, தலையும் கும்பிடுறவங்க இருக்கணும், தலையும் கும்பிடுறவங்க பக்தி இருக்கணும், பகுத்தறிவும் இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஒரு டைலாக் அந்த மாதிரி. இப்போ தலையே பேசியிருப்பார்ல, அவருடைய டைலாக் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல? நிறைய எல்லாமே பிடிக்கும், எல்லாம் பஞ்ச் மாதிரி பேசுவார். ஏன்னா பில்லா பாண்டியன் டைட்டிலே வச்சுருக்கீங்க. அப்போ பில்லா படத்தில் தலை பேசின ஏதாவது ஒரு டைலாக் உங்களுக்கு பிடிச்சது? பில்லா பாண்டியில தலை பேசின மாதிரி இல்ல, பில்லா இல்ல ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன், தலை பேசின டைலாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச டைலாக்ஸ் எதுன்னு கேக்குறேன். அவரோட இதுல எவ்வளவு டைலாக்ஸ் இருக்கு, அதுல ஏதாவது இப்போ இந்த படத்துல தெரிக்க விடலாமான்னு வரும்போது உங்க ஃபைட் சீன் வரும், அந்த மாதிரி. அந்த உண்மையிலேயே வந்து அந்த சீக்வன்ஸ் எடுக்கும்போது சிஜியில் பண்ணமும் எது போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ ஃபைட்டுக்கு முன்னாடி அந்த கரெக்டாக அந்த சட்டையை பிடிப்பான், எட்ரான்னு சொல்லிட்டு அவ பின்னாடி வந்து தெரிக்க விடலாமா அப்படிங்கிறது வந்து வேற லெவலில் இருக்குங்க. தேட்டரில் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ப்ரொடியூசர் வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனா பண்ணியிருக்காரு இல்லையா, இவர் தான் வந்து படத்தில் வந்து ரொம்ப ஒரிஜினல்ட்டாக எல்லாரோடையும் ஒரிஜினலாக நடிச்சது இவர் தான். அந்த ஒரு டேங்க் மேலே ஒரு தனியாக ஒரு பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு வீட்டு தான் தெரியாமல் அந்த பொண்ணோட பண்ணிட்டு இருப்பாரு. அது வந்துட்டு இவர் உண்மையாக வாழ்ற வாழ்க்கையை தான் அதனால தான் இவர் ஒரிஜினல்ட்டாக நடிச்சிருக்காரு. வீட்டில் போன அம்மிக்கல்ல தூக்கி தலையில் போட போகிறாங்கடா. ஷாக் ஆயிட்டாங்க, எப்படி அப்படியே ஒரிஜினலாக நடிக்கிறாரு இவர். ஷாக் ஆயிட்டாங்க. உடனே இவர் சொன்னார், யோ சும்மாரியா ஒரிஜினல் நடிக்கல, ஊரில் தான் அந்த ஆள் பண்ணிட்டு இருக்காரு. நீ அந்த சீனை ஈஸியா சொல்லிட்ட. 11:30 மணிக்கு முட்டை வெயில ஏத்தி விட்டாங்க, 2 மணிக்கு தான் இறக்கி விட்டாங்க. எப்படா இறக்கி விடுவான்னு கும்பிட்டு அந்த சீனை பத்தி சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 45 அடி ஹைட்ல உள்ளது, 50 அடி இருக்கும் அந்த ஹைட்டு. ஒரு மணிக்கு எடுக்கிறோம் அந்த சீன் வந்து, 1 மணிக்கு எடுக்கிறோம். கீழே இருந்து மேலே ஏறணும். நான் கையெல்லாம் வந்து கொதிக்குது, இரும்பு கம்பி, எந்த ரோப்பும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. 1 செகண்ட் கையை விட்டா காலி ஆயிரும். அது மாதிரி தான் 50 அடியில் ஏறணும். அவள் இந்துஜா பொண்ணு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து உச்சியில் நிற்கிறா. கொஞ்சம் தலை சுத்துச்சுனாலும் கீழே விழுந்துரும். நான் ஏதாவது ஏன்டா நெட்டுக்கிட்டாச்சு போடுங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஷாட் அந்த மாதிரி ஷாட் அது மறக்கவே முடியாது என் லைஃப்ல. ஆனா ஒரு தைரியம் வேணும் நெகட்டிவ் ரோல் எடுத்து பண்றதுக்கு. எல்லா நெகட்டிவிட்டியும் உங்களுக்கு தான் வரும். அந்த ஒரு படம் பார்க்கும் பொழுது எல்லாரோட திட்டம் வந்து உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான். இப்படி இருந்தாலும் ஒரு தைரியம் வேணும். எப்படி போல்டா எடுத்து இதை பண்ணீங்க? என்னோட திட்டம் நிறைய இருக்கு வரும். ஏன்னா வந்து காமெடி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளும் காமெடி பண்ணிட்டாப்பல. நீங்கள் வந்து எல்லா திட்டு வாங்கணுன்னா என்னடா அஜித்குமார் என்னடா கொடுத்தாரு அவருன்னு சொல்லும்போது தேட்டரை திட்டுறாங்க. ஆனப்பா நான் தீவிர அஜித் ஃபேனு, தலை ஃபேனு. இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிடுவோம் சொன்னா. ஏன்னா அப்போ தானே அப்போ ஒரு கவுண்டர் கொடுக்க இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் டைலாக் சொல்லுவாங்க. அஜித் ஏறி நம்பிக்கைன்னு சொல்லும் போது அதான் சொன்னாங்க, 26 இடத்துல நாங்கள் நினைச்சது ஓகே இந்த இடம் கைத்தட்டல் விழுகும் அப்படின்னு ரசிப்பாங்கன்னு நினைச்சோம். இந்த அளவு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. எல்லாருக்கும் ஒன்று சொல்றீங்க, உங்களுக்கு ஒன்று வேற. ஆமா, என்ன அப்படின்னா நீங்க வந்து சிறந்த நடிகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க ஒரு இயக்குனர் அப்படின்றது இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. பட் பில்லா பாண்டி படம் மூலமா இப்போ உலகத்துக்கே வந்து நீங்க ஒரு சிறந்த இயக்குனர் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு. அண்ட் பாக்கியராஜ் சாருக்கு அப்புறம் குட்டி புள்ளி படம் பார்த்துட்டு முருங்கக்கா காமெடினாலே ஃபேமஸ் ஆனவர்னா நம்மளுடைய ராஜ்
வினோத் சேதுபதி சார் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு உங்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த படம் பார்த்த பிறகு ஓ செமையா இருக்கே டைரக்ஷன் சார், இந்த அளவுக்கு டைரக்ட் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு ஆச்சரியமும் வந்து எங்களுக்கு ஏற்படுது சார். இப்போ சக்ஸஸ் மீட்ல இருக்கிறதால நான் இதை கேட்குறேன். இந்த கதை வந்து ஆர்கே சுரேஷ் சாருக்காகவே நீங்க வந்து பண்ணீங்களா, இல்லாட்டி முன்னாடியே உருவாக்கிட்டு வேற யார்கிட்டயே அதை அப்ரோச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்கே சார் கிட்ட வர்றது எப்படி நடந்துச்சு? சொல்லல, நானும் பங்காளி ஒரு நாள் டீ கடையில் உட்காந்து வந்து தலையை பற்றின டாக்கெல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் ஒரு கதை கேட்டேன், அது தலையை பற்றின கதை அப்படின்னு சொன்னால் அங்கேருந்தே முதல் நாங்கள் சொன்ன ஒரே ஆள் வந்து மாப்பிள்ளை தான். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இதுக்கு ஊர் நாட்டில் இருக்க நம்ம தலை ஃபேனா ஒரு ஆளை பிடிக்கணும்னா நம்ம தலை படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்னை தூக்கிட்டு போகிற ஒரு ஆள் இருக்காப்புல பங்கு, அது வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வில்லனா வந்து பயங்கர ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு ஃபேன்ஸ் இருக்குது அவருக்கு ஊர் பக்கம். வில்லன் ரோலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ ரெஜிஸ்டர் வருது இல்லை. அப்படி ஒரு ஸ்டேஜில் இருக்க வர இது ஒரு ஜாலியான கேரக்டர், சென்டிமெண்ட்டான கேரக்டர், ரெண்டு ஹீரோயினோட ரொமான்ஸ் வேற பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கே அப்படின்னு யோசிச்சப்பவே இதில் வந்து ஆக்ஷன் சீன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸும் அதில் பெருசாக பேர் வாங்கியிருப்பாப்புல. எல்லா இதையும் வந்து வேற ஒரு ஹீரோவுக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே அமைகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரே விஷயம் சொல்லணும்னா நம்ம தலை ஃபஸ்ட்டு படத்தில் அமராவதியில் நடித்தப்போ கூட இவ்வளோ இடத்துல வந்து கண்டிப்பாக அன்னைக்கு அவர் போராடி ஃபஸ்ட்டு அவர் தான் சுயம்பா வந்து அவரை உருவாக்கிட்டு வந்தார். அன்னைக்கு அவருக்கு அவ்வளோ கைதட்டு கிடைக்கல. இன்னைக்கு அவர் பேரை சொல்லி அவரோட ரசிகனாக நடித்ததுனால மாப்பிள்ளைக்கு வந்து தமிழ்நாடு பூரா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. வாவ் சூப்பர் சார். இப்போ மியூசிக் பற்றியும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் உள்ள பாடல்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லும். அதுலேயும் வந்து எங்கேக்குள்ள சிங்கம் இந்த சாங் வந்து கேட்கும்போது எப்படின்னா அண்ணாமலை படத்தில் ரஜினி சார், அதுக்கப்புறம் போக்கிரியில் விஜய் சார், வீரா மஜித் சாருக்கு கம்போஸ் பண்ண மியூசிக் மாதிரியே வந்து ஆர்கே சுரேஷ் சாருக்கு வந்து நீங்கள் இந்த படத்தில் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எப்படி இந்த படத்தில் ஆக்சுவலி கமிட் ஆனீங்க சார்? இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷமாக கதை பேசி அதுக்கப்புறமா வந்து இது இறைவனாக தீர்மானித்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இறைவன் தீர்மானித்தது தான். என் மாப்பிள்ளை அடிக்கடி சொல்லுவார், இவ்வளோ நாள் எங்கேயே இருந்தார் எப்படின்னு கேட்பார். இவருக்காக வாக்கப்பட்டு தான் இத்தனை வருஷமாக இருந்திருக்கேன். அதை நான் இன்னைக்கு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது காரணமே அதுதான். இந்த அளவுக்கு இந்த படம் ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து நன்றி மாப்பிள்ளை மியூசிக் டைரக்டர் இளையவன் சார். ஏன்னா இவரோட போராட்டங்கள் 25 வருடங்கள் இண்டஸ்ட்ரியில். அவரோட ரெக்கக்னேஷன் வந்து ஒரே ஒரு பாட்டில் வெளிப்பட்டுச்சு. இவர்னால இப்படி அப்படிங்கிற ஒரு பாட்டு, எங்கக்குள்ள தங்கம் எங்க தலை சிங்கம். அந்த பாட்டு இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் அந்த அளவுக்கு இதாகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப். ஸோ இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா முதன்மையான காரணம் பார்க்கும்பொழுது எல்லாருமே அவங்கவுங்க வேலையை ரொம்ப சரியாக பண்ணியிருக்கீங்க. ஆக்டர்ஸ் எல்லாருமே கரெக்டாக நடிச்சிருக்கீங்க. டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நீட்டாக தங்களுடைய ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்துஜாவுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்பொழுது எங்கள் மனசில் வந்து நல்லா ஆழமாக பதிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 7 வயசு பொண்ணு மாதிரி அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் பொழுது தன்னை அப்படியே டோட்டலாக மாற்றிட்டு பயங்கரமாக அவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து மேபி டேரக்டர் சார் போயிட்டு 7 வயசு பொண்ணா இப்படிலாம் நடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கலாம். நீங்கள் நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துருக்கலாம். இவர்கிட்ட 7 வயசுனா 7 நாள் குழந்தை மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இவர் வந்து ப்ரொடியூசர் சார் வந்து வில்லனா அறிமுகமாயிருக்காரு. ஸோ நடிக்க வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் ஈஸியாக வந்துரும்ன்ட்டு நீங்கள் வந்து பயங்கரமாக மியூசிக் போட்டிருக்கீங்க அவங்க வர இடங்கள்ல எல்லாம். ஸோ நீங்களும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க அந்த 7 வயசு அப்படின்னு. அதனால இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தருமே அந்த 7 வயசு குழந்தை மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், உங்கள் டைலாக் பேசுறதோ இல்லாட்டி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே கொடுக்கும். மியூசிக் வந்து பேக்கிங்ஸில் எல்லாம் நடித்து அதுக்கு பின்னாடி தானே வரும். ஸோ முதல்ல நடிகர் நான் நடிச்சிருவா அக்கா. நான் ஒன்று சொல்லவா, இந்த இந்த மாமா இந்த மாமாவும் என்ன இந்த படத்தில் காம்புனா போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களா. கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு காமெடி பண்ணும்போது இந்த மாமா பண்ணிட்டாரா, அடுத்ததா காமெடி போறேன்னு சொல்லிட்டு இவரு ஒரு கண்டென்ட் பண்ணிட்டாரா, அடுத்தது இந்த மாமா என்ன டான்ஸ் ஆடுற வைக்கிறது சொல்லி கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சூரிய மாமா வந்து ஆடிட்டாரா, கடைசியில ஒன்றும் பண்ணல. நம்ம ஹீரோ கிட்ட வந்துடலாம். நீங்க அதில் ஏகப்பட்ட சீன்ஸில் ஏன்னா அந்த அந்த இந்துஜாவோட இது பண்ணும்போது பக்கத்துலேயே இது இருப்போம். ஏகப்பட்ட சீன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் மெயினாக டேரக்டர் சொன்ன மாதிரி அந்த அந்த சீன் கேட்பேன். ஏன்னா அவள் கேட்பா, ஏம்மா சாப்பிடணும்ல அப்படின்பேன்.
நீ நான் போக மாட்டேன் போ அப்படின்பா. எனக்கு தொண்டை ஆக்சுவலாக போச்சு. உடனே சொல்லுவேன், நான் சொல்லுவேன், இல்லை நான் அந்த கெட்டவனை அடித்தேன்னா அவன் என்ன கெட்டது அந்த கெட்டவனை அடித்தானா அப்படின்னு சொன்னோடனே அவள் சொல்லுவா, போலீஸ் என்னை பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்வேன். அப்போது அவள் சொல்லுவா, நீ கவலைப்படாத அவள் செத்துருவான் அப்படின்னு சொன்னோடனே அந்த எமோஷன்ஸு அதான் சொல்கிறேன்ல, அது வாழ்ந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அது மாதிரி நான் வந்து தாத்தா வந்து நிற்கும் போது அவர் இறந்துட்டேன், இந்த மாதிரி அவங்க குடும்பத்தை ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். சங்கிலி முருகன் பெரியப்பா சொல்லுவார். அப்போ நான் வந்து நின்று அப்படி பார்க்கும்போது அவளை பார்ப்பேன், அப்படின்னு அந்த இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே பார்ப்பா. ஆக்சுவலாக அந்த பொண்ணு எனக்கு எத்தனை படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, இன்னும் எத்தனை படங்கள் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் அவளுக்கு வாழ்க்கையிலே பேசப்படும். நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இந்துஜாவை. அது உண்மையிலே வந்து ரொம்ப எக்ஸலண்ட் ஆக்ட்ரஸ் அவள். ஸோ இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய படமாக எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச படமாக பேசப்படுதுன்னா நடிகர்கள் எல்லாருமே நடித்ததையும் தாண்டி டெக்னீஷியன்ஸுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுடைய வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் பற்றி சில வார்த்தைகள். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பிராமையா சார். நாங்கள் ஃபஸ்ட்டு யோகி பாபு சாரை போட்டோம். யோகி பாபு சாரை வந்து அது மாமா கேரக்டர் எனக்கு. சரி அவர் யூத்தாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தம்பிராமையா சாரை உள்ளே கொண்டு வந்தோம். ஸ்லாங்கு பின்னிட்டார், வேற லெவலு. அவர் காமெடி எல்லாம் அந்த ஃப்ளோவில் பண்ணிகிட்டு இருப்பார். அவரோட 3வது படம் எனக்கு, ஹீரோவாக நடிக்கிற ஃபஸ்ட்டு படம். ஒரு ஃப்ளோ அவருக்கு எனக்குள்ள ஒரு ஏகப்பட்ட சீன்ஸ். நான் இன்னும் ஒரு 2-3 சீன்ஸ் எல்லாம் வரல, அதெல்லாம் வந்து விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படம் வந்து இந்த அளவு வந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு, இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து காரணம் என்னை நம்பி ஒரு ஹீரோவாக நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்களும் சரி, ப்ரொடியூஸ் பண்ண கேசி பிரபாத் மாமாவுக்கு ரொம்ப நன்றி. 2வது வந்து ஜீவன் கேமராமேன். நீங்கள் சாட்டையிலேருந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, எவ்வளோ படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு உண்மையான ஜீவன் வந்து ஒரு விஷயம் அவர் நாடு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவர் பல ஐடியாஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். இன்றைக்கி உடம்பு சரியில்லை ஆக்சுவலாக அவங்களுக்கு. எனக்கு அதான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இல்லை அம்மா நீ வரணும், இங்கே இருக்கணும் அப்படின்னு. நல்லா ஆகிட்டார் இப்போது. அதே மாதிரி வித்தார்த்தை வந்து மறக்கவே முடியாது. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நடிக்க வேண்டியது வித்தார்த்து தான். கதையெல்லாம் கேட்டுட்டு அவர் டேட்டு பிரச்சனையில் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. இவர்கிட்ட சொன்னோடனே மாப்பிள்ளை இதை கரெக்டாக இருப்பான் நேட்டு விட்டுன்னு சொல்லி தான் இந்த படத்தில் இது பண்ண வச்சோம். அதனால் வந்து ராஜ் சேதுபதியை வாழ்க்கையில் அவன் சொந்தக்காரன், அவனை பற்றிலாம் பெருமையாக சொல்லவே வேணாம். ஏன்னா அடுத்த 3 படமும் எழுதி வாங்கி வெளியே போய் டைரக்டும் பண்ணக்கூடாது, எழுதி வாங்கியிருக்காங்கல்ல கட்டளை அதெல்லாம். அது மாதிரி இந்த எல்லாருமே சரி, இந்த ஒரு டெக்னீஷியனாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு முருகன் எல்லாருமே, இந்த கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமே, எல்லாரோட உழைப்பு தான் இந்த படம் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மேலே முதல் காரணம் என் தலை. அவரை வந்து கடவுளாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் எப்படி நான் வாழ்கிறேனோ அதே மாதிரி தான் உண்மை. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு ஹீரோவாக ரெக்கக்னைசேஷன் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு இவ்வளோ கூட்டங்கள், எல்லா தேட்டர்லேயும் பேனர்ஸ், எல்லா தேட்டரில் உள்ள அஜித் சார் பண்ணுற எல்லாம் பேனர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஸோ இந்த படத்தை பற்றின விஷயங்கள் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே கேட்குறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது. படம் பார்த்தவங்க அந்த சுவாரஸ்யத்தை வந்து முழுசாக அனுபவிச்சிருப்பாங்க. பட் பார்க்காதவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இன்டர்வியூ பார்த்தோன்னே போய் பார்க்கணுன்னு ஆசை வந்திருக்கும். எல்லாருமே தியேட்டரில் போயிட்டு பில்லா பாண்டி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே வந்து வர டீம் கிட்ட நாங்கள் சொல்வோம் படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம சந்திக்கலான்ட்டு. பட் உண்மையிலேயே உங்கள் டீமை வந்து சக்ஸஸ் மீட்டில் சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய 100வது நாள் விழாவில் வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சந்திக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் chat. தேங்க்யூ ஸோ மச். Thank you.